வணக்கம். ஜூன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட 46 புள்ளிகள் குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.3% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் 15,815. இன்றைக்கி ஓப்பன் நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 55 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 15,900க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. நம்ம பார்த்துருந்தோம் 15,900 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து கொண்டிருக்கு. அங்கே ஓப்பன் ஆகுது. ஹை பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆயிருக்கோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ஹையாகவும் இருந்திருக்கு. அங்கேருந்து செல்லிங் நடக்குது. லோ ஆன 15,792. அதற்கு அப்புறமாக க்ளோசிங் 15,814. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1% விழுந்திருக்கு. நிஃப்டி பிஇ ஜூன் 25ஆம் தேதி டேட்டாவில் பார்க்கும்போது 29.21. இந்த வீடியோ சேர தருணத்தில் மத்திய நிதி அமைச்சர் ப்ரெஸ் மீட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து கிடைத்த சில தகவல் இப்போதைக்கு உங்களுக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் 3 மணிக்கு திடீர்னு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறதாக ஒரு அறிவிப்பு வந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.1 லட்சம் கோடி லோன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, உடனடியாக கொடுப்பதற்கு. இதில் 50,000 கோடி ரூபாய் ஹெல்த் கேர் செக்டரை சார்ந்த கம்பெனிகளுக்கும் 60,000 கோடி ரூபாய் மற்ற செக்டர்ஸ்க்கும் வழங்குவதற்கு இருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இது தவிர கூடுதலாக 1.5 லட்சம் கோடிகள் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வழங்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த செக்டர்ஸ் அப்படின்றது பிற்பாடு அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர டூரிசம் செக்டர்ஸ்க்கு சில சலுகைகள் அறிவிச்சிருக்கு. டூரிசம் கைட்ஸ் மற்றும் டிராவல் ஏஜென்சிஸ்க்கும் சில சலுகைகள் கிடைக்கும்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் லோன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. லோன்ஸ் விரைவாக கிடைப்பதற்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் செய்வதற்கும், ப்ரீ க்ளோஷர் எதுவும் இல்லாமல் இருப்பதற்குமான சில தள்ளுபடிகளாக இருக்கலாம். இது தவிர டூரிசமை மேம்படுத்துவதற்காக இந்தியாவுக்கு உள்ள வர டூரிஸ்டோடைய 5 லட்சம் எண்ணிக்கை டூரிஸ்ட்க்கு இலவசமாக விசா வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இது மார்ச் 31ஆம் தேதி 2022 வரைக்கும் நிலுவையில் இருக்கும். 5 லட்சத்தை எட்டிட்டா இந்த ஸ்கீம் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா மார்ச் 31, 2022 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும். உள்ள வரக்கூடிய டூரிஸ்ட்க்கு இலவசமான விசா. சரிங்க, அந்த ப்ரெஸ் மீட் போய்கொண்டிருக்கு. எனக்கு கூடுதலாக ஏதாவது தகவல் கிடச்சதுன்னா நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. 15,900க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஆனால் அங்கேருந்து செல்லிங் நடக்குது. எங்கே ஓப்பன் ஆனதோ அதுதான் ஹையாக இருந்தது. ஸோ அங்கேருந்து செல்லர்ஸ் கீழே கொண்டு போயிட்டு இருக்காங்க நிஃப்டியை. ஸோ இப்போதைக்கு 15,900 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் பப்ளிக் செக்டர் பேங்க் 2.4% அதிகரித்தது. மெட்டல் 1.3%, ஃபார்மாவும் 1.3%, எஃப்எம்சிஜி மற்றும் பிரைவேட் செக்டர் பேங்க் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ரியாலிட்டியும் ஃப்ளாட்டாக இருந்தது. ஆட்டோ செக்டரும் ஃப்ளாட்டாக இருந்தது. நிஃப்டி பேங்க்கும் ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.33% விழுந்தது. ஐடி 0.5% விழுந்தது. மீடியா 0.64% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் டாக்டர் ரெட்டிஸ் 1.8% அதிகரித்தது. ஹிண்டல்கோ 1.7% அதிகரித்தது. டிவிஸ் லேபரேட்டரிஸும் 1.7%, டாடா ஸ்டீல் 1.7%, டெக் மஹிந்திரா 1.4% அதிகரித்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் 4% விழுந்தது. டைட்டன் 1.3%, டிசிஎஸ் 1.15%, ஸ்ரீ சிமெண்ட்ஸும் 1.15% விழுந்தது. கோல் இந்தியா 1.1% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டாட்லா டைரி இன்னைக்கு ஐபிஓ லிஸ்டிங் ஆயிருக்குங்க. ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டிங் ஆயிருக்கு. ஐபிஓ விலை 428 ரூபாய். லிஸ்டிங் ஆகும்போது 28% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ சேர நேரத்தில் இன்ட்ராடேல 48% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். கம்பேரிசன் ஐபிஓ விலையுடனுங்க. அதே மாதிரி கேஐஎம்எஸ் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலும் இன்றைக்கி ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டிங் ஆகுது. 22% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு. இன்ட்ராடேல 28% அதிகரித்தது. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியும் டிஆர்டியும் இணைந்து தயாரிக்கக்கூடிய கோவிட் சிகிச்சைக்கான மருந்து லான்ச் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்குங்க. விலை 990 ரூபாய் ஒரு சாஷேக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 1.7% அதிகரித்தது. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய புதுச்சேரியில் இருக்கிற உற்பத்தி ஆலையை யூரோப்பியன் யூனியன் ஜிஎம்பி இன்ஸ்பெக்ஷன் முடிவடைந்து விட்டதாக அறிவிச்சிருக்காங்க. அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 3.5% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ்.
துன்சரி டீ அவங்களுடைய ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. போனஸ் உடையது. ஒரு போனஸ் குடுக்குறாங்க. 2 ஷேர் வச்சிருந்து இப்போ ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 6ஆம் தேதின்னு அறிவிச்சிருக்காங்க. போனஸ் ஷேர்ஸ் வந்து ஜூன் 23லிருந்து 2 மாதத்திற்குள்ளார வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி 500 கோடி ரூபாய் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வழியாக ரைஸ் பண்ணிட்டோன்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை 268 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் லைஃப், ஐசிஐசிஐ புருடென்ஷியல், கோல்ட்மேன் சாக்ஸ் மற்றும் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கக்கூடும்னு ஒரு தகவலும் இருக்குது. பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. 9294 கோடி மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் சென்ட்ரல் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15% அதிகரித்தது. IL&FS டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இது ஒரு பென்னி ஸ்டாக்குங்க. இன்றைக்கி 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. என்ன செய்தின்னு பார்க்கும்போது கம்பெனிக்கு ஹரியானா அரசு கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் போடப்பட்டிருக்கு. 1925 கோடி ரூபாய் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் போடப்பட்டிருக்கு. இது வந்து டெர்மினேஷனுக்குரிய ஒரு பேமெண்ட்டாக சொல்லப்படுது. IL&FS வந்து ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்டை ரத்து செய்ததுனால. இதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து மார்ச் 26ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த பணத்தை ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் போடணும் அடுத்த 3 மாத காலத்தில். இப்போ அதை அவங்க நிறைவேற்றியிருக்காங்க ஹரியானா அரசு. அதன்படி 1925 கோடி ரூபாய் இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் போடப்பட்டிருக்கு. இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல இருந்து இந்த கம்பெனி IL&FS கம்பெனிக்கு அதை வெளியெடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு முடியாது. அடுத்த தீர்ப்பு வர வரைக்கும் அவங்களால அதை வெளியெடுக்க முடியாது. கிரானியூல்ஸ் இந்தியாவுடைய சப்சிடரி கம்பெனியான கிரானியூல்ஸ் ஃபார்மா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு உற்பத்தி ஆலையை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு செய்து 2 மைனர் அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த மைனர் அப்சர்வேஷன்ஸை விரைவில் பூர்த்தி செய்து மறுபடியும் அவங்களுக்கு விண்ணப்பிப்போம்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் அல்லது புது கிளைண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது என்னுடைய புரிதல். கமர்ஷியல் பேங்க் ஆஃப் குவைத் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டருடைய மதிப்பெண்ண எவ்வளவு கால அளவு அப்படின்ற தகவல் எதுவுமே கம்பெனி வெளியிடலை. தைரோகேர் கம்பெனி குறித்து முந்தா நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ஒரு டேக் ஓவர் நடக்க போகுது. ஃபார்ம் ஈஸின்ற கம்பெனி தைரோகேரை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 9% விழுந்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி எத்தனால் உற்பத்தி செய்ய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடித்து விட்டதாக அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து மாறுபடுறாங்கன்னு தோணுதுங்க. வேறு பிஸ்னஸ்க்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய புரிதல். இன்றைக்கி இன்ட்ராடேல 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது. ஜுவாரி ஆக்ரோ கெமிக்கல்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. கம்பெனியுடைய கோவாவில் இருக்கிற அவங்களுடைய உற்பத்தி ஆலையை பரதீப் பாஸ்பேட்ஸ் வாங்குவதற்கு CCI காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குறித்து ஒரு செய்தி நமக்கு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் உடைய தலைவர் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறத அந்த செய்தியில் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் காமர்ஸ் வழியாக விற்பனை அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேறொரு ப்ராடக்டான இந்த கம்பெனியோட பிராண்டான 8 o'clock காஃபி யூகேல இருக்கிற ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்தியாவிலும் கொண்டு வரப்படும்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வேறொரு டாடா கம்பெனியான இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய தலைவர் சந்திரசேகர் அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் பேசும்போது ஜிஞ்சர் ஹோட்டல்ஸ் உடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி கீழே வரக்கூடிய பிராண்ட்ஸ் தான் ஜிஞ்சர், தாஜ், விவண்டா போன்ற பிராண்ட்ஸ். இமாமி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க. ஹீலியாஸ் அப்படின்ற கம்பெனியில் அவங்களுடைய ஷேர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க. 33%இருந்து இப்போ கிட்டத்தட்ட 46% உயர்த்துறாங்க. இது இன்னைக்கு ஜூன் 28ஆம் தேதிக்குள்ளே இந்த டிரான்சாக்ஷன் முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. சின்காம் ஹெல்த் கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி திவால் ஆகிற நிலைமையில் இருக்குது. இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக டாக்டர் பரத் அகர்வால் சப்மிட் பண்ண ரெசல்யூஷன் பிளானை NCLT ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். ஸோ இது ஜூன் 18ஆம் தேதி இந்த செய்தி கிடைச்சிருக்கு கம்பெனிக்கு. ஏன் இவ்வளோ தாமதமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது. இந்த டாக்டர் பரத் அகர்வால் வந்து இந்த அகர்வால் ஐ கம்பெனியுடைய ஏதாவது ஒரு ஆளா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. இன்னொரு தடவை அதை சரி பார்க்க வேண்டும். ஆனால் அவருக்கும் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது என்னுடைய புரிதல்.
பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவிலிருந்து எவ்வளவு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு அரசு தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வெளிவந்திருக்குங்க. அதன்படி 4700 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் செட்டில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்சத்திற்கு மேலே கிளைம்ஸ் வந்திருக்கு. அதன் வழியாக 4700 கோடி ரூபாய் செட்டில் செய்திருக்கோம் அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு தரப்புலேருந்து இந்த செய்தி நமக்கு கிடைத்த எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. நம்ம பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பற்றி வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இதற்கு நம்ம கட்ட வேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா 330 ரூபான்னு நினைக்கிறேங்க ஆண்டிற்கு. ஸோ அது ஒரு நாளுக்கு பார்க்கும்போது ₹1 கம்மியாக இருக்குது. நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அரசு கிட்ட இருந்து. இது குறித்து நம்ம வேறொரு வீடியோ டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ரைட்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு ஆர்டர் குறித்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரயில்வேஸ் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் 749.7 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். எஸ்பி அப்பேரல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்களுடைய உற்பத்தி ஆலை மீண்டும் துவக்கப்பட்டிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. கொரோனா காரணமாக மூடி வச்சுருந்தாங்க. இப்போது அரசு கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸின் படி அவங்க மீண்டும் துவங்குறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. NTPC தரப்புலேருந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் அவங்களுடைய உத்தரப்பிரதேஷில் இருக்கிற டாண்டா சூப்பர் தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய 2ஆம் யூனிட்டை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து. வேறொரு செய்தி, அவங்க ஜாபுவா பவர் லிமிட்டடை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷன் பிளான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது கடன் கொடுத்தவர்களின் குழு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது NCLTக்கு போகும். சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி டிவிடெண்ட் ₹15 ஒரு ஷேருக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 11% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். எஸ்காட்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய டிராக்டர்ஸுடைய விலையை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்த போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. லக்ஷ்மி மில்ஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹15 நிர்ணயிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். கிராவிட்டா இந்தியா லிமிடெட் குறித்து மணி கண்ட்ரோல் ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியுடைய CEO மணி கண்ட்ரோலுக்கு அளித்த பேட்டியில் பேட்டரி ரீசைக்ளிங், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய பேட்டரி ரீசைக்ளிங் பிஸ்னஸில் இறங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. தற்போது அவங்க பிஸ்னஸ் வந்து வெறும் பேட்டரி ரீசைக்ளிங் தான். இப்போ அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய பேட்டரி ரீசைக்ளிங்லையும் இறங்க போகிறதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். வாட்விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜாய் பைக்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனி இது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அவங்க தரப்புலேருந்து வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பார்க்கும்போது, குஜராத் மாநிலத்தில் 9000லேருந்து 10,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை விற்பனை செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. நாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், குஜராத் அரசாங்கம் வந்து மானியம் வழங்கியிருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு. ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம் இவங்க குஜராத்தை டார்கெட் செய்கிறதுக்கு. இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்ததுங்க. 4% பாசிட்டிவ் ஆகும், 4% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஷேர் மார்க்கெட் முடிகிற நேரத்தில் சில கம்பெனிகள் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் டிவிடெண்டாக ₹1.50 நிர்ணயிச்சிருக்காங்க. ஓரியன்ட் ரிஃப்ராக்டரிஸ் லிமிடெட் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹2.50 நிர்ணயிச்சிருக்காங்க. ISGEC ஹெவி இன்ஜினியரிங் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹1 நிர்ணயிச்சிருக்காங்க. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் 4.4% இன்ட்ராடேல விழுந்தது. ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. ரெயில்டெல் 2.6% விழுந்தது. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் 7% விழுந்தது. ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் 5% விழுந்தது. பாமர் லாரி அண்ட் கம்பெனி 2.6% அதிகரித்தது. மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட் 5% விழுந்தது. ஸ்டார் பேப்பர் மில்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்குங்க. +2.5 இருந்திருக்காங்க, -2.5 இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்தியா கிளைகால்ஸ் கலக்கியிருக்காங்க, 14.5% அதிகரித்தது. அப்பெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட் 1.7% அதிகரித்தது. பேன்கோ ப்ராடக்ட்ஸ் நல்லாவே விழுந்திருக்கு, 18% இன்ட்ராடேல விழுந்தது. JSW எனர்ஜி 2%, ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் 3%, SJVN லிமிடெட் 2.4% அதிகரித்தது இன்ட்ராடேல. பால்ரெட் டெக்னாலஜிஸ் 10% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது, விழுந்திருக்கு ஸ்டாக். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.